அனைவருக்கும் வணக்கம். நாடாளும் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான அக்னி செல்வராசு ஆகிய என்னிடம் எங்கள் நாடாளும் மக்கள் கட்சியின் சேலம் தெற்கு மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களும், அதேபோல எங்கள் நாடாளும் மக்கள் கட்சியின் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சக்திவேல் அவர்களும் சேலம் மாவட்டத்திலே நடைபெற்ற ஒரு முறைகேட்டை புகாராக அளித்திருக்கிறார்கள். அதாவது சேலம் மாவட்டத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சேலம் இரும்பாலை திட்டத்திற்காக பூமண்டப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் பொதுமக்களின் நிலத்தை சேலம் உருக்காலை திட்டத்திற்காக அரசாங்கம் எடுத்திருந்தார்கள். அவ்வாறு எடுத்த பொழுது மக்களுடைய வீடுகள், நிலங்கள், இன்னும் பிற அத்தியாவசிய அனைத்தையும் இழந்தார்கள். அவ்வாறு வீடுகளை இழந்த மக்களுக்கு மாற்று இடம் கொடுத்தார்கள். அது சேலம் மேற்கு வட்டத்திலே வட்டமுத்தாம்பட்டி என்ற கிராமத்திலே நிலத்தை ஒதுக்கியிருந்தார்கள். அவ்வாறு அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிலத்திலே கடந்த சுமார் 40 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகிறார்கள். அதாவது மின்சாரம், குடிநீர், வீட்டு வரி உட்பட அனைத்தையும் மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மக்களுக்கு பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். அவ்வாறு அந்த நிலம் ஒதுக்கீடு செய்ததிலே பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட அந்த பகுதி மக்கள் வட்டமுத்தாம்பட்டி கிராமத்தில் காமராஜர் நகர் பகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை கூட புறக்கணித்தார்கள். ஆனால் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பகுதி மக்களை புறக்கணித்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இது சம்பந்தமாக முறையான நேர்மையான ஒரு அதிகாரியை நியமனம் செய்து ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போல அந்த பகுதி மக்களுக்கு அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும், பட்டா வழங்க வேண்டும் என்றும் எங்கள் நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் ஏராளமான மனுக்களை, அதாவது தகவல் உரிமை சட்டப்படி ஏராளமான தகவலை கேட்டிருந்தார்கள். ஆனால் அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு அந்த தகவலை எல்லாம் மறுத்து வருகிறார்கள். அவ்வாறு மறுக்கும் காரணம் என்ன என்று யோசித்தால் கண்டிப்பாக ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று ஒரு அனுமானத்திற்கு வர முடிகிறது. நேர்மையான அதிகாரிகள் இருந்திருந்தால், நேர்மையான செயல்பாடுகள் இருந்திருந்தால், ஏன் தகவல் உரிமை சட்டப்படி கேட்கும் கேள்விகளுக்கு உள்நோக்கத்தோடு பதிலை மறுக்கிறார்கள்? உங்ககிட்ட நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா என்ன தகவல், யார் யாருக்கு நிலம் ஒதுக்கப்பட்டது, எந்தெந்த இடத்துல நிலம் ஒதுக்குனாங்க, எவ்வளவு நிலம் ஒதுக்குனாங்க, அந்த ஆவணங்களை கேட்டா கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனா கேட்டா உங்களுக்கு இடம் ஒதுக்கிட்டாங்க என்பதை போல ஒரு தவறான ஒரு ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பதிலை தகவல் அனுபவப்படி கேட்டா கொடுக்குறாங்க. எனவே இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. எனவே எங்கள் நாடாளு மக்கள் கட்சி சார்பாக அனைத்து அதிகாரிகளுக்கும், அதாவது சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இன்னும் பிற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். பொதுமக்கள் ஆகிய வட்டமுத்தாம்பட்டி மக்களின் பிரச்சனைகளை இது சம்பந்தமாக அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், அதே போல அனைத்து விதமான ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும் என்றும், இது சம்பந்தமாக ஏதேனும் முறைகேடு நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போல அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் எங்கள் நாடாளு மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இல்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இது சம்பந்தமாக அங்கே ஏதேனும் தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தின் முன், சட்டத்தின் முன் நிறுத்தி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களோடு எங்கள் நாடாளு மக்கள் கட்சியும் எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மக்களின் போராட்டம் வெல்லட்டும், மக்கள் வட்டமுத்தாம்பட்டி மக்களுக்கு பட்டா கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்கள் நாடாளு மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.